எல்லோருக்கும் வணக்கம். தொடர்ந்து சரியும் இந்திய பங்குச்சந்தை. நிஃப்டி இன்றைக்கும் ஒரு 435 புள்ளிகள் சரிவடைஞ்சு 23,430 க்ளோஸ் வச்சிருக்கு. மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு சரிவுக்கு என்ன காரணம்? மெயின் மேஜர் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று இந்த அமெரிக்கா ஈரான் போர் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும், அடுத்தது அந்த போர் பிரச்சனை நின்னாதான் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் டீசல் கேஸினுடைய தட்டுப்பாடு குறையும். இப்போ அடுத்த ஒரு அறிவிப்பு என்ன வந்திருக்கு அப்படின்னா, பெட்ரோல் டீசலினுடைய கேஸ் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் அடுத்து ஒரு 45 டேஸ்க்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதனால் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் ஃபால் ஆகிருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி அடுத்தடுத்து திரும்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் மார்க்கெட் மேபி இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நியூஸ் அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஏன்னா நம்மளுக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பார்த்திங்க அப்படின்னா 45 அடுத்த ஒரு 45 டேஸ்க்கு தான் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 45 டேஸ்க்கு அப்புறம் என்ன நடக்கும், இல்லை இந்த 45 டேஸ்க்குள்ளே எல்லாமே ரெக்டிஃபை ஆகிடுமா? அப்படி ரெக்டிஃபை ஆச்சு அப்படின்னா திரும்ப எதுக்கும் பயப்படாமல் நம்ம கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய மேஜர் விஷயமா இருக்குது இந்தியாவை சுற்றி. இருந்தாலும் நாளைக்கு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப அதனுடைய செல்லிங் தொடருமா? அப்படி தொடரும் பட்சத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், நாளைய மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன் தான். கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் ஒரு அப்சைடு போகவே இல்லைன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒன் சைடாகவே மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கீழே பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் வச்சுருக்கு. ஏற்கனவே இந்த பாட்டம் லெவலில் உடச்சி தான் மார்க்கெட்டே இன்றைக்கி 800 கீழே தான் ஓப்பன் ஆச்சு. 800 கீழே ஓப்பன் ஆன மார்க்கெட் திரும்ப 800க்கு மேலேயே போக முடியல. டே லோ பார்த்திங்க அப்படின்னா 23,350 வரைக்கும் டே லோ க்ளோசிங் 23,430 க்ளோஸ் வச்சுருக்கு. மைனஸ் ஒரு 435 புள்ளிகள் சரிவடைஞ்சிருக்கு. இப்போ எல்லா சப்போர்ட்டையுமே உடச்சி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம அடுத்தது நம்ம எதிர்பார்க்குற லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,180 அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 23,051 அதையும் உடச்சிருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம 22,800 பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெயின் மேஜர் சப்போர்ட்டாக நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம அடுத்த சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே பார்த்திங்க அப்படின்னா 23,320 ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 23,220 ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 23,150 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அடுத்த டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோனு. அதுமாரி இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 23,500 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 23,600 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 23,720 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே ஒன் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்லிங் தான். இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கும் தொடரும். ஏன்னா சுச்சுவேஷன் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. இல்லை இப்போ பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவும் சைனாவும் பார்த்திங்க அப்படின்னா சந்திப்பு நடக்குது. இந்த சந்திப்பில் ஏதாச்சும் ஒரு முன்னேற்றங்கள் கிடைச்சது அப்படின்னா நம்ம மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. அப்படி அந்த சந்திப்பில் எந்த ஒரு முன்னேற்றங்கள் இல்லைனாலும் திரும்ப மார்க்கெட் கீழே வர்றதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. இப்போ இருந்தாலும் நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்ப பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான டே லோ 23,350 இந்த ரேஞ்சுக்கு கீழே இருக்குது அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே இருக்குது அப்படின்னா நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணலாம். 23,350 இந்த 23,350க்கு கீழே இருக்குது அப்படின்னா நம்ம செல்லிங் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 23,050 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. 23,050 23,100 இந்த ரேஞ்சு வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. 23,000 வரைக்குமே வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ரிமைனிங் நம்ம பையிங் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,500க்கு மேலே இருந்தால் மட்டுமே நம்ம பார்த்திங்க அப்படின்னா பையிங்கை கன்சிடர் பண்ணலாம்.
23,500க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக நின்னால் மட்டுமே நம்ம பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த 350 சப்போர்ட் எடுக்க முடியாமல் உடைச்சதால் மட்டுமே நம்ம செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணணும். இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.